தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னையில் பல்லாவரத்தில் தாம்பரம் பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் பலியான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று இபிஎஸ் தன்னுடைய அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய அதிர்ச்சியை பதிவு செய்து, சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு திமுக அரசு விளையாடிக் கொண்டிருக்கிறது என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு செய்ததை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்கள் என்ன? பவித்ரா, தாம்பரம் மாநகராட்சியினுடைய 13வது வார்டில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதில் 3 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குடிநீர் என்பது மிகவும் அடிப்படையான ஒன்று என்றும் அதனை மிகுந்த கவனத்துடன் விநியோகிக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்றும், புயல் கரையை கடந்ததும் குடிநீர் கழிவுநீர் குழாய்களிடையே எவ்வித கலப்பும் இன்றி முறையாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறதா என்பதனை அரசு உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மெத்தன போக்குடன் அதை செய்யாமல் விடுத்து சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவருக்கு உரிய சிகிச்சை வழங்கி அவர்கள் பூர்த்தி நலத்துடன் வீடு திரும்புவதை உறுதி செய்து தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக சீரான சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.